ஜப்பானில் நேற்று ஒரு பலமான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. ரிக்டர் அளவில் 7.5 என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஏற்ப ஒரு பலம் வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஒன்று ஜப்பானின் வடகிழக்கு திசையில் உள்ள சில பிரதேசங்களில் சில தீவு கூட்டங்களில் ஏற்பட்டிருக்கு. இதன் பின்னர் இது ஏற்பட்டிருந்தது நேற்று, அதாவது திங்கட்கிழமை இரவு 11:15 ஜப்பானிய உள்ளூர் நேரப்படி. இது ஏற்பட்டதன் பின்னர் பெரும்பாலான இடங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை ஜப்பானிய அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருந்தது. இதனால் கடும் ஒரு பதற்றம் ஒன்று அந்த பிரதேசங்கள் மட்டுமில்லாமல் அதை ஒண்டிய நாடுகள், தீவுகள் என்று அனைத்திலுமே ஒரு பதற்றமான சூழ்நிலை நேற்றிரவு காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை ஜப்பான் அரசாங்கம் அந்த சுனாமி எச்சரிக்கையை திரும்ப மீள பெற்றுக் கொண்டுள்ளது. இதன் மூலம் இப்பொழுது ஓரளவுக்கு சுமூகமான நிலைகள் அங்கு காணப்பட்டாலும் இந்த நிலநடுக்கத்தால் 30 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த பிரதேசங்களைச் சேர்ந்த 90,000 மக்கள் அந்த இடத்திலிருந்து தற்பொழுது அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டிருப்பதாக ஜப்பானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏனென்றால் 2004ஆம் ஆண்டு இப்படி இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவில் 6.9 ரிக்டர் அளவு ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்தால் தான் சுனாமி என்ற ஒரு அனர்த்தமே ஏற்பட்டு அது இந்தோனேஷியாவில் அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தாலும் ஆப்பிரிக்காவின் மடகஸ்கார் தீவு வரை இந்த சுனாமி தாக்கமானது இருந்திருந்தது 2004ஆம் ஆண்டு. இப்படி இருக்கிற நிலைமையில் 7.5 என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம். ஸோ இதனால் சுனாமி எச்சரிக்கை உடனடியாக விடுக்கப்பட்டு கடும் ஒரு பதற்றமான சூழ்நிலையிலும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் அரசாங்கம் நடந்திருந்ததா ஜப்பானிய அரசாங்கம். ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் இப்பொழுது அந்த சுனாமி எச்சரிக்கையானது மீளப்பெறப்பட்டுள்ளதால் இப்பொழுது ஓரளவுக்கு சுமூகமான நிலை காணப்படுகிறது. இப்பொழுது அங்கே சேதாரங்களை கணக்கிடும் நடவடிக்கை, மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் என்று அந்த பக்கமாக இப்பொழுது சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இங்கிலாந்து லண்டனுக்கு விஜயம் செய்திருக்கிறார். லண்டனில் வைத்து ஐரோப்பாவின் 3 முக்கிய தலைகளை சந்திச்சிருக்கிறார். முதலாவது பிரிட்டன் பிரதமர், 2வது பிரான்ஸ் அதிபர், 3வது ஜெர்மன் சான்சலர். இந்த 3 பேரையும் ஒரே இடத்துல வச்சு சந்திச்சிருக்கார். என்ன விஷயம்ண்டா, இந்த அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் சமாதான உடன்படிக்கை தொடர்பாக அமெரிக்காவானது உக்ரைனுக்கு ஒரு கடுமையான ஒரு அழுத்தம் ஒன்றை கொடுப்பதாகவும் இந்த சமாதான ஒப்பந்தத்தை ஒத்துக்கொள்ளும்படியும் கிழக்கு பக்கத்தில் இருக்கும் இப்பொழுது பிடிச்சு வச்சிருக்கிற எல்லா இடத்தையும் ரஷ்யாவுக்கு கொடுக்கும்படியும் அதற்கு பரிகாரமாக அல்லது அதை கம்பன்சேட் பண்ணுறதுக்கு வேறு சில இடங்களை ரஷ்யா விட்டு தருவதற்கு தயாராக இருப்பதாகவும் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்லி கொண்டிருக்குது. இந்த நிலைமையில தான் கடந்த வாரம் அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் வைத்து உக்ரைனின் டெலிகேட்ஸை அமெரிக்கன் டெலிகேட்ஸ் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக 3 நாள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த போதும் ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான அல்லது ஒரு உக்ரைனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அவுட்கம் ஒன்று வரவில்லை என்றுதான் சொல்லப்படுது. இந்த நிலையில் கடந்த வாரம் அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்பின் மிக முக்கியமான என்வாயான ஸ்டீவ் விட்கோஃப் மாஸ்கோவில் சேர்ந்து ரஷ்யன் அதிபர் புட்டினை நேரடியாக சந்திச்சிருந்தார். 5 மணித்தியாலங்கள் ஒரு சந்திப்பு நடைபெற்றிருந்தது இந்த இருவருக்கும் இடையிலே. ஸோ இப்படி இருந்த போதும் அந்த சந்திப்பிலும் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான அவுட்கமும் வரவில்லை என்று தான் சொல்லப்படுது. இப்படி இருக்க நிலைமையில புட்டின் வலிக்கிட்டு இந்தியாவுக்கு 2 நாள் பயணமாக அங்கே இந்தியாவில் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதாவது ரஷ்யா பிடித்திருக்கும் இடத்தை விடுவிக்காது என்றும் இன்னும் சில இடங்களை பிடிக்க வேண்டியிருக்கும் என்ற ரீதியிலான ஒரு தகவல்களை தான் அவர் சொல்லியிருந்தார் இந்தியாவில் வைத்து மீடியாக்களிடம். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில தான் இப்பொழுது உக்ரைன் அதிபர் பிரித்தானியாவுக்கு சென்று அங்கே மிக முக்கியமான இந்த 3 பேரையும் சந்திச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் அவர் நேட்டோவின் தலைவர்களையும் சந்திச்சிருந்தார் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த சந்திப்பின் பின்னர் இந்த 3 தலைவர்களும் வெளியே தெரிவித்து ஒருமித்த கருத்து என்னவென்றால், இப்போ இருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உக்ரைனுக்கான தங்களுடைய ஆதரவு சப்போர்ட் தொடரும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை தான் 3 பேரும் ஏகோபித்தமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு உக்ரைனுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அமெரிக்காவை மீறி இது என்ன நடக்க போகிற என்பதால் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. ஏனென்றால் அமெரிக்கா இப்போ ஒத்த காலிலே இருக்குது. ரஷ்யாவுக்கு கொடுக்கும்படி பிடிச்சு வச்சிருக்கிற இடங்களை ரஷ்யாவுக்கு ஒப்படைக்கும்படியும் போர் நிறுத்தத்திற்கு போரை உடனடியாக நிறுத்தும்படியான ஒரு ப்ரெஷரை உக்ரைனுக்கு ஒவ்வொரு விதத்தில் அமெரிக்கா கொடுத்து கொண்டிருக்குது. அமெரிக்கான்னு சொல்கிறத விட டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்து கொண்டிருக்கார். ஸோ இப்போ அதிலிருந்து எப்படியாவது மீள்றா தனக்கு இருக்கிற ஒரே ஒரு லைஃப் கார்ட் என்று சொல்கிறது இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான், குறிப்பாக இந்த பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி தான். ஸோ அவர்களிடம் போயே இப்பொழுது உக்ரைன் அதிபர் அவர்களிடம் தஞ்சமடைஞ்சு விட்டாண்டே சொல்லலாம். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு முயற்சிகளை எடுத்து இதற்கு ஒரு ஓய்வு தரும்படி அல்லது ரஷ்யா சார்பாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளை அமெரிக்காவிடமிருந்து மீட்டு தரும்படியான ஒரு கோரிக்கைகளையும் அவர் வச்சிருப்பதாகவும், ரஷ்யாவுக்கு சார்பாக இருக்கிற இந்த சரத்துக்களை அல்லது முக்கியமான இந்த பாயிண்ட்ஸை எப்படியாவது நீக்கி
இந்த போர் நிறுத்தத்துக்கு வருவதற்குத்தான் உக்ரைன் அதிபர் விரும்புவதாக இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் சொல்லிக் கொண்டு இருக்குது. சிரியாவில் இப்பொழுது ஒரு வருட கொண்டாட்டமாக ஒரு 1 இயர் அனிவர்சரியாக மிகப்பெரிய கொண்டாட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றிருக்குது. என்னத்துக்கு இந்த 1 இயர் அனிவர்சரி என்றால், சிரியாவின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக கருதப்பட்ட அசாட்டின் ரெஜிமை நாட்டை விட்டு துரத்தி அனுப்பி இன்றுடன் 1 வருடமாக முடிந்திருக்கிறது சிரியாவில். கிட்டத்தட்ட சொல்ல போனால் சிரியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச 1 வருஷம் என்றே சொல்லலாம். இந்த 1 வருஷத்தில் சிரியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்காண்டா பெரும்பாலும் கடந்த காலங்களில் நடந்ததை விட மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக சிரியா அமெரிக்காவை நோக்கி நகர தொடங்கி விட்டது மட்டுமில்லாமல் இப்பொழுது அரபு நாடுகளும் குறிப்பாக அந்த கல்ஃப் கண்ட்ரீஸுக்கு இடையில் சிரியாவுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருப்பதாகவும், பழைய ரெஜிம் அதாவது அசாட்டின் நெருக்கிய நண்பர்களாக இருந்த ஈரான் மற்றும் ரஷ்யாவிலிருந்து சிரியா ஒரு தூரத்தை கடைபிடிப்பதால் இது அமெரிக்காவிற்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுப்பதாகத்தான் இப்பொழுது சொல்லப்படுது. இப்போதைய சிரியாவின் இடைக்கால அதிபரான அல் ஷாரா இன்று டமாஸ்கஸில் வைத்து இந்த 1 இயர் அனிவர்சரி தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொல்லியிருக்கிறார், சிரியா இப்பொழுது புதிய வாழ்க்கை அல்லது புதிய ஒளியை நோக்கி நகர்கிறது என்றும், இன்னும் ஒரு 4 வருடங்கள் தான் அதிபராக இருக்க போவதாகவும், அந்த 4 வருடங்கள் அதாவது இன்டரிம் பிரசிடென்ட் என்று சொல்லப்படும் இந்த 4 வருடங்களில் பெரும்பாலான மாற்றங்கள், குறிப்பாக பாராளுமன்றம், அரசியலமைப்பு சட்டம், புது சட்டங்கள் என்று சொல்லி அனைத்தும் ஒரு ஜனநாயக ஓட்டத்தில் இந்த நாட்டை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒரு 4 வருடங்கள் தனக்கு அவகாசம் வேண்டும் என்ற ரீதியில் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த 1 வருஷத்துக்குள்ளே நடந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் என்றால், இப்போ இந்த மைனாரிட்டிஸ் அதாவது சிறுபான்மை மக்களுக்கு சிரியாவில் ஒரு சில பகுதிகளில் நடக்கும் பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதல், குறிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்வேடா இன மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பிரச்சனைகளால் இஸ்ரேல் நேரடியாக தலையிட்டு சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இராணுவ தலைமையகத்துக்கு சென்றே தாக்குதல் நடத்தியிருந்த என்றெல்லாம் கடந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும். ஸோ இந்த 1 வருஷத்தில் இப்படியான சில மாற்றங்களும் சில எதிர்பார்க்காத சம்பவங்களும் நடந்தது சிரியாவில். இருந்தபோதும் சிரியாவில் உள்ள மக்கள் இப்பொழுது அகதிகளாக 1.9 மில்லியன் மக்கள், அதாவது 19 லட்சம் மக்கள் உள்நாட்டுக்குள்ளே அகதிகளாக இருந்து திரும்பி இருப்பதாகவும், 11 லட்சம் மக்கள் வெளிநாட்டிலிருந்து இப்போது சிரியாவுக்கு திரும்பி இருப்பதாகவும் இப்பொழுது ஒரு கணக்கெடுப்பு, ஐக்கிய நாடுகள் சபையின் கணக்கெடுப்பு சொல்லுது. ஸோ சிரிய மக்கள் இந்த நாட்டை, சிரியாவில் ஒரு எதிர்காலம் நன்றாக இருக்கும், இனி இப்படி ஒரு பிரச்சனைகளும் வராது, மக்களுக்கு ஒரு ஜனநாயக வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ற ரீதியில் ஒரு நம்பிக்கையில்தான் திரும்பி வந்திருக்கிறார்கள். அதை காப்பாற்ற வேண்டியது இப்பொழுது புதிதாக இருக்கும் அரசாங்கத்தின் பொறுப்பு. அதன்படி அவர்கள் நடப்பார்கள் என்று தான் மக்களும் நம்புகிறார்கள். இப்போது இருக்கும் நிலையில் இந்த அரசாங்கமானது, புதிய சிரிய அரசாங்கமானது, குறிப்பாக இந்த அல் ஷாரா என்பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு காலத்தில் அமெரிக்காவின் மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்டாக பட்டியலிடப்பட்டிருந்தவர் கடந்த மாதம் அமெரிக்காவில் சேர்ந்து ஒயிட் ஹவுஸில் வச்சு டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து வந்திருந்தார். அப்படியான மாற்றங்கள் தான் இப்பொழுது சிரியாவை சுற்றி நடந்திருக்கிறது. மக்களுக்கு ஒரு ஜனநாயக ஓட்டம், இப்பொழுது ஒரு அதீத சுதந்திரம் ஒன்று கிடைத்திருப்பது என்பதும், அந்த சுதந்திர காற்றை மக்கள் சுவாசிக்கிறார்கள் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான சம்பவம்.